இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அநேக இடங்களில் நாம் வெட்கப்பட்டவர்களாக, அவமானப்படுத்தப்பட்டவர்களாக, வேதனைப்படுத்தப்பட்டவர்களாக, கூனி குறுகி நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்போதான் இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எப்போதான் இந்த வேதனை மாறும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உன் அவமானத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் இந்த நாளிலே உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தின் முன்பகுதி. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா ஆண்டவர் நம்மை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. எந்த இடத்துலலாம் நம்ம வெட்கப்படுகிறோமோ அதே இடத்திலே அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அற்பமாய் நினைத்த தாவீது தான் ஒரு பெரிய கோலியாத்தையே அங்கு முறியடிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, அநேகரால் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். இவங்க வாழ்க்கை இப்படி தான், இவங்க பிள்ளை வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு முன்பாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து 2 மடங்கு பலனை கொடுத்து அநேகர் மத்தியில் உங்களை தலை நிமிர்ந்து வாழும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு செயல்படுத்த போகிறார். எங்கெல்லாம் அற்பமாக எண்ணப்பட்டீங்களோ அதே இடத்துல மேன்மை கடந்து வரப்போகிறது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? உங்களுக்கு இது அற்பமான நாட்கள், இது ஆரம்பத்தின் நாட்கள். ஆனால் முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமாய் காணப்படும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உன்னதத்திலிருந்து கொடுக்க போகிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த இடத்துலலாம் வெட்கப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்துலலாம் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல சொல்லாத காரியங்களை சொன்னார்கள் என்று சொல்லி வேதனைப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்திலே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை நீர் மேன்மைப்படுத்தப்பதற்காக இரட்டிப்பான பலனை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, நான் நோடிருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் நீர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.